பேசிக் நாலேஜ் இல்லாம நாங்க கேள்வி கேட்க உண்மையில என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க பேசாதீங்க. பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை, இந்த என்ஓசி எல்லாம் வாங்கிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் கொடுங்க எல்லாம் வாங்கிட்டு தாங்க திறப்போம். ஒன்று கூட இருக்காது. முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டார். எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. என்ன 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 விஷயம்? டெண்டர் நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க? இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க? இல்ல, அவசியம் வந்துருச்சு, திறக்கிறான். அவசியம் அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க? எங்க கேள்வி கேட்கறதுக்காக ஒரு கேள்வி சார். ஒரு விஷயம் தவற எடுத்துக்கோங்க. அவசரப்படுத்தினால வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலகிவிட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, அவர்தான் இருக்காரு. எங்கப்பா அவரு? இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. இருங்க வரேன். அவரை முதல்ல முடிச்சிருக்காங்க பாருங்க. அவர் இங்கதான். எங்க அவரு? இங்கதான் இருக்காரு. அதாவது எங்க அவரை காமிங்க. அவரை பேசிக் நாலேஜ் இல்லாம நாங்க கேள்வி கேட்க உண்மையில என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க பேசாதீங்க. நீங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.